எதிர்க்கட்சிகளுக்கு மக்களவையில் மதிப்பில்லை அப்படின்னு கமல்நாத் பேசியிருக்கார். அந்த செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. அதை எடுத்து விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த செய்தியை படிக்கும்போதே மற்றொரு செய்தி இங்கே தமிழகத்தில் தமிழக சட்டசபையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்பட்டு 4 முறை அவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்பட்ட அந்த நிகழ்வும் நடந்திருக்கு. இது ரெண்டையும் ஒரு புள்ளியில் பொருத்தி பார்க்கும்போது ஆளும் அரசுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டி என்கிற அந்த பதம் தரக்கூடிய தைரியத்தில் எதிர்க்கட்சிகள் முறையாக மதிக்கப்படுவதில்லை, அவமதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் என்னன்னா இந்த விஷயத்த துவக்கி வச்சதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒரு பேரவைத் தலைவர் ஒருத்தர் இருக்கும்பொழுதே என்னன்னா அவருக்கு பதிலாக இன்னொரு பேரவைத் தலைவரை உட்காந்து வச்சு பேரவைத் தலைவரையே ஒட்டுமொத்தமாக அவமதிக்கின்ற அந்த செயலை திமுக செய்யும்போது அதற்கு பின்னாடி அதிமுக அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. ஆனால் இந்த விஷயம் என்னென்னா மக்களவைக்கு நிச்சயமாக பொருந்தாது. ஏனென்றால் மக்களவையில் நீங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் எப்படினாலும் எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்கின்றன. வெல் ஆஃப் த ஹவுஸில் போய் அவங்க சத்தம் போடுறாங்க. ஆனால் கூட அவர்கள் என்னென்னா மக்களவையிலிருந்து காவலர்கள் மூலமாக வெளியேற்றப்பட்டார்கள்னு ஒரு நியூஸ் எங்களால் பார்த்துருக்கவே முடியாது. ஆனால் ராமமூர்த்தி இதுவரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர்ன்ற அந்த பொறுப்பே உருவாக்காம இருந்து மக்களவையை நடத்துறது எந்த அளவுக்கு ஜனநாயகம் சரியான ஜனநாயகம் இல்லை. சரி, நீங்கள் அப்போ காங்கிரஸ் கட்சி அந்த விஷயம் செஞ்சாங்க. நேர்காலத்தில் எப்பொழுதுமே எதிர்க்கட்சி தலைவர், ஏன்னா நேரு நீங்கள் முழுமையான ஒரு ஜனநாயகவாதியாக நீங்கள் அவர் பிரதிநிதித்துவப்படுத்துறீங்க. ஆனால் நேரு ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சி தலைவர்னு யாருக்காவது அந்தஸ்து கொடுத்தாரா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் பெரும்பான்மையான அங்கத்தினால் இருந்தது. எந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து அப்போது இல்லை. 1984 ராஜீவ்காந்தி வந்தப்போ, ஏன்னா அப்போ நீங்கள் உங்களுக்கு வசதிப்படும் போது ரூலை நீங்கள் சைட் பண்ணுறீங்க. 84 ராஜீவ்காந்திக்கு என்னன்னா 4 4 பங்கு வந்த போது அவரும் அதை செய்யலை. திமுக செஞ்சது அதிமுக பின்தொடர்ற மாதிரி காங்கிரஸ் செஞ்சது பாஜக பின்தொடர்றீங்களா? அந்த ரூல் நீங்க என்னன்னா ஒரு ரூல் நீங்க ஒரு they say that 10% இருந்தால்தான் எதிர்க்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்து. 10% இல்லாதப்போ என்னன்னா நாங்க கூட்டணி அப்படிங்கறத ஏன் சொல்றாங்க? எல்லாமே சேர்ந்து ஒரே கட்சியை மெர்ஜ் ஆயிட வேண்டியதானே? மக்களுடைய கருத்துக்களை அரசனுடைய திட்டங்கள் குறித்த விமர்சனங்களை ஒட்டுமொத்தமா உருவகப்படுத்தி கன்சல்டேட் பண்ணி சொல்றதுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவி அவசியம் தானே? எடுத்துட்டால் பரவாயில்ல, நீங்க அந்த ரூலை எடுத்துடலாம். அப்ப எந்த கட்சி வந்தாலும் அப்ப அந்த ரூல், அதாவது ஒட்டுமொத்தமா விவாதித்து அதை பத்தின ஒரு முடிவுக்கு வரும். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே என்னன்னா அந்த 10% வேண்டாம், இருக்கிறதுல அதிகமாக ஆளுங்கட்சிக்கு அதிகமாக பெரிய கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கொண்டால் அதை நடத்தலாம். நீங்க என்னன்னா உங்களுடைய சௌரியப்படி நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது நீங்க எப்பயுமே இந்த 60 ஆண்டு காலத்துல 50 வருஷம் நீங்கள் அந்த ஒரு விஷயத்த பண்ணதே கிடையாது. ஸோ அப்போ என்னன்னா நீங்க பண்ணாத ஒரு விஷயத்த இப்ப ஏன் மற்ற கட்சி வரும்போது பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஸோ அது அப்போ அந்த ரூலை பத்தி பேசலாம். அந்த ரூல் மொத்தமாக எடுத்துட்டு பேசலாம். இல்ல அது நீங்க சொல்லின்ற நியாயத்தை ஒத்துக்கிறேன். இல்ல ரூலை முன்வைத்து எதிர்க்கட்சியோட ரோலை ஒரு தலைவர் பதவி கொடுத்து அங்கீகரிப்பதை மறுப்பது ஜனநாயகத்துக்கு சரியா தவறா? சிம்பிளா பதில் சொல்லுங்க. இல்ல அப்ப சட்டத்தின் ஆட்சின்னு ஏன் சொல்லணும்? ஜனநாயகங்கிறது சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டதுதான் ஜனநாயகம். சட்டத்தின் ஆட்சிக்கு மாறாக ஏன் நீங்க பேசலாம்? பிரச்சனை நீங்க இப்போ ராமூர்த்தியோட கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இருக்குன்னு தெரியும். ஆனா என்னுடைய யதார்த்தமான கேள்வி, எதிர்க்கட்சிகள் குறைவான எண்ணிக்கையில் போனாலும் மக்கள் அவர்களை வாக்களித்து அவர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப ஆளுங்கட்சி எங்களை விமர்சித்தது, ஆளுங்கட்சி எங்களை அவதூறாக பேசியது அப்படிங்கிற காரணத்துக்காக வெளியேறதும், சபாநாயகரனுடைய இருக்கையை முற்றுகையிட்டு உங்களுடைய போராட்ட வடிவங்களை காட்டுறதெல்லாம் உங்களுடைய ஜனநாயக உரிமை. ஆனா இந்த மாதிரி வெளியேற்றத்துக்கு உள்ளாகிறது, நீங்க ப்ரொவோக் பண்றாங்கன்னு சொன்னாலும் நீங்க ஈல்ட் ஆகிறது என்பது உங்களுக்கு அளிக்கப்பட்ட கடமையிலிருந்து நீங்க தவறுறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை ஏன் வைக்கக்கூடாது? நிச்சயமா உங்களுடைய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை என்னிடத்துல இருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன திருத்தம். ராமூர்த்தி அவர்கள் சொல்லுகிற போது இது திமுக கொண்டு வந்துச்சு, அதை அதிமுக ஃபாலோ பண்ணுச்சு அப்படிலாம் கிடையாது. சபை நாகரிகம் என்றால் என்ன, சட்டசபை நாகரிகம் என்றால் என்ன, அவை மரபு என்ன, அவை காவலர்களுக்கான உரிமைகள் என்ன, அவை தலைவருக்கான உரிமைகள் என்ன என்பதை ஒட்டுமொத்தமாக வகுத்து அதை பாரம்பரியமாக இன்றைக்கும் பின்பற்றி வருவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று. ரெண்டாவது, நீங்க வச்சீங்க இல்லையா, இப்ப சராசரியாக ஒரு சட்டசபை இருக்கு அப்படிங்கிறப்போ சபாநாயகர் இருக்கை என்று சொன்னால் அதிலே சபாநாயகர் மட்டும்தான் உட்கார முடியும். இப்ப தியாகச்சமல் அவருடைய இடத்துல நான் உட்கார முடியாது. அது சபாநாயகர்னா அங்க சபாநாயகர் தான் உட்கார முடியும். நான் முதலமைச்சராக இருக்கிற அம்மையார் ஜெயலலிதா உட்காருவதற்கு அங்கே இடமில்லை. ஆனால் அதை மீறுகிறவர்கள் அவர்கள். அந்த ஆடியன்ஸ் அப்படிங்கிறது பார்வையாளர் மடம் என்பது மேலதான் இருக்கும், சட்டசபைக்குள்ளார இல்ல.
சசிகலா அவர்கள் துணை சபாநாயகர் இருக்கையில் உட்கார வைக்கப்பட்டவர். இது ஒரு செய்தி தான். இது நான் உள்ளரையும் போல அதுக்கு பதில் சொல்வதற்கு அதிமுகவினரும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு செய்தியை பேசுகிற போது, ஒரு செய்தியை கொண்டு வருகிற போது அது ஒரு பாராட்டு அரங்கமாக எதற்கெடுத்தாலும் ஒருவரை குற்றம் சாட்டி ஒரு வயதில் மூத்த அரசியல் தலைவரை கொச்சைப்படுத்த வேண்டும். நீங்க ரெண்டு விஷயம், நீங்கள் கேட்கிற சொல்லுகிற பதிலுக்கு நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுவது என்பது வேறு. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் வேறு ஒருவரை பேசி வேறு ஒரு இடத்தில் ஒருவரை கொச்சைப்படுத்துகிற போது, சாதாரணமாக என்னுடைய இயக்க தொண்டன் என்கிற அடிப்படையில் என் தலைவரை ஒருவர் ஒரு சபை அந்த சபை நாகரீகத்தை மறந்து அவையை மீறுகிற போது எனக்கு அதுல இருக்கிற நியாயங்கள் எல்லாம் ஏத்துக்கலாம். ஆனா இதுக்கு முன்றைய சட்டமன்ற வரலாறுகளை எடுத்து பார்க்கும்போது இதை விட மோசமான விமர்சனங்கள் வைக்கப்பட்ட போது கூட அதை ரொம்ப எளிதாக சமாளித்து வாத திறமையால அதை ஓவர் கம் பண்ணி வந்த தலைவர்களுடைய பேச்சுக்களை நம்மால் பார்க்க முடியுது. அது போன்ற மறுப்பு பேச்சுக்கள் இப்ப இல்லையா, இல்ல உங்களுக்கு பேச அனுமதிக்கப்படுறது இல்லையா? பேசவே அனுமதிக்க முடியல. அதை தாண்டி உங்களுடைய ராஜேந்திரம் ஏன் அந்த இடத்துல உங்களை வேலை செய்யறது இல்ல? அந்த இடத்துல மக்கள் அளிக்கிற பிரதிநிதித்துவத்தை நீங்க இழக்கிறீங்க. ஒரு கூட்டத்தொடர் முழுவதும் நீங்கள் பங்கேற்காமல் மக்கள் பிரச்சனைகள் பேச முடியாமல் போகும்போது அதை தாண்டி வருவதற்கான யுக்தியை கையாளாமல் வெளிநடப்பு செய்வதும் வெளியேற்றத்திற்கு உள்ளாவதும் எப்படி சரியா இருக்கும்? இல்ல, அதைத்தான் மக்கள்கிட்ட சந்திக்க போறோம். 31ஆம் தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதி மக்களை சந்திக்க போறோம். எங்களுக்கு வாக்களித்த மக்கள்கிட்ட நாங்க நியாயம் கேட்க போறோம். சட்டமன்றத்தில் நான் முடிச்சறேன். சட்டமன்றத்தில் பேசுகிறதற்கு நீங்க திரும்பவும் அதான் சொல்றேன், ஒருவருடைய உணர்ச்சியில கை வச்சுட்டு நீங்க ஏன் திரும்பவும் அங்கேயே உட்காரல அப்படின்னு கேட்கிறதோ, இல்ல நான் சொல்ல வேண்டிய பதிலை ஒரு அமைச்சர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், ஓடுகாலி என்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் எதிர்க்கட்சியினரை பார்த்து. ஓடுகாலி என்கிற வார்த்தை எவ்வளவு கேவலமான செயல், எவ்வளவு கேவலமான சொல் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனால் அதை சபாநாயகர் அவை குறிப்பிலேயே இருக்கட்டும், அது சரியான வார்த்தை என்று உதாரணங்களை சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு அவையில் எப்படி உணர்ச்சிகளை துறந்து மான அவமானங்களை விட்டு செயல்பாடை செய்ய முடியும்? அதுதான் நாங்க மக்கள்கிட்ட போறோம். உணர்வுகளை தூண்டியதால் மக்களிடம் செல்கிறோம் அப்படின்னு பிரசன்னா சொல்றாரு. எங்கள் உணர்வுகளை காயப்படுத்தினார்கள், அதனால் நாங்கள் வந்து ஜனநாயக உரிமை மறுக்கிறாங்க சொல்றேன். இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, தமிழக சட்டசபையில் அதாவது இப்பன்னு இல்லை, தமிழக சட்டசபையை பொறுத்த மட்டும் எல்லா காலங்களிலுமே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 71க்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா அது ஆளுங்கட்சியினோட அவையாகத்தான் செயல்பட்டு வருகின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது நிச்சயமாக அது அவர்களுடைய அவையாகத்தான் செயல்படுகிறது. அதே விஷயத்தை வந்து அதிமுகவும் பண்ணுது. இதில் வந்து ஒருத்தர் குறை சொல்கிறது வந்து இதற்கு மாற்று என்னங்கிறத வந்து மக்கள் தான் யோசிக்கணும். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு வேறு ஒரு தலைப்பை பற்றி பேசுவோம்.